அடுத்தது முக்கியமானது, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமை. திருமணமானாலும் உங்கள் பெற்றோரை மதித்து அவரிடம் பண்போடும் அன்போடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக வளர வேண்டும், வர வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் பல தியாகங்களை செய்து அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே எந்த காலத்திலும் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை மறக்காதீர்கள். அதே போன்று உங்களுடைய உறவினர்களுக்கும் நன்றாக விருந்தோம்பல் செய்யுங்கள். இந்த சமுதாயத்திற்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்யுங்கள். தமிழ்நாட்டிற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். தாய்நாட்டிற்கு உங்களுடைய சேவையை செய்யுங்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இதை செய்யுங்கள். நான் பெற்றோருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மகன் திருமணமாகிவிட்டது. இதுவரை அம்மாவிடம் அவன் செலுத்தி வந்த அதே அன்பை அவன் செலுத்துவார் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே சில நேரங்களில் பெண்கள் நம்மை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு இன்னும் நெருக்கமாக நம் மகன் இருக்கிறானே என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் அது தெரிந்துதான் நீங்கள் திருமணம் செய்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் மகன் உங்கள் மீது செலுத்துகிற அன்பு ஒருபோதும் குறையப் போவதில்லை. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போல மணமகனுக்கும் நான் சொல்வது, இனிமேல் இந்த புகுந்த வீடுதான் உங்களுடைய பிறந்த வீடு. அதை மனத்தில் கொண்டு நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.